ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என் வேர்ஸ். இந்த வீடியோவில் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் எக்ஸிக்யூட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட் ரிப்பீட்டட்லி அன்டில் அ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கும் ப்ரோக்ராமில். அந்த பிளாக் ஆஃப் கோட் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் பண்ண வச்சிங்களேன். system.out.println of 1, system.out.println of 2ன்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக ஒரு 10 லைன் எடுப்பீங்க. ஆனால் இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 லைனில் அதை முடிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக உதவும் ப்ரோக்ராமிங்கில். லூப் ஸ்டேட்மெண்ட்ஸில் 3 இருக்குது: ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் வந்து ப்ரோக்ராமிங்கில் ஒரு எஃபிஷியண்டான விஷயமே சொல்லலாம். நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீக் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது, உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமே சொல்லலாம் இந்த ஃபார் லூப். ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுமா, இட் நோஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் டு எக்ஸிக்யூட் அ பிளாக். அதாவது லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட்டேட்டிவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா, அதுக்கு வந்து தெரியும் எத்தனை டைம் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துமே, நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ரெக்யர்மெண்ட்டு. அப்போது உங்களுக்கு தெரியும், அப்போ இது 10 டைம் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் ஓப்பன் ப்ராக்கெட் இனிஷியலைசேஷன் கோலன் கண்டிஷன் கோலன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இது ஒன்றுத்துமே ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, வாங்க ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப்பை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் இனிஷியலைசேஷன் பண்ணுறோம் நம்ம, இன்ட் I ஈக்குவல் டு 1, I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இது வந்து கண்டிஷனுங்க. I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து கண்டிஷன் அண்ட் I ப்ளஸ் ப்ளஸ் இது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படின்னு கொடுத்து I கொடுக்க போகிறீங்க. இப்போது இது என்ன ஆகும், 1 2 3 4 5 6ன்னு ரன் ஆகும். இது எப்படி ரன் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணோடனே 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே இனிஷியலைசேஷன் சொல்லிட்டு பண்ணுறோம். இன்ட் I ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து இனிஷியலைசேஷன் ஸ்டெப்பு. அதாவது ஐக்கான வேல்யூ வந்து 1 அப்படி சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ப்ரோக்ராம் இங்கே வரும்போது ஐயோட வேல்யூ 1 சொல்லிட்டு எடுத்துக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா கண்டிஷனை பார்க்கும், இவன் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஆமாம், 10ஓட லெஸ்ஸாக இருக்கு I, ஏன்னா ஐயோட வேல்யூ 1. அப்போ உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டுனா 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும் அவுட்புட்டில். அதுக்கடுத்தது என்ன ஆகுனா, அதுக்கப்புறமேட்டு ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்துடும் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆன உடனே இந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குன்னா I ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 1ஓட வேல்யூ வந்து 2ன்னு மாறிடும். அப்போது 2ன்னு சொல்லிட்டு இங்கே ஐயோட வேல்யூ மாறிடும். இப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ஆன்னு பார்க்கும். ஆமாம் 10. அப்போ உள்ளே போயிட்டு 2வை பிரிண்ட் பண்ணு. பிளாக் எக்ஸிக்யூட் ஆன என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட்டான இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுக்கு போகும். இன்க்ரிமெண்ட் பண்ணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் 10 வரும். 10 லெஸ் தான் ஆக்கிவிட்டுன்னா 10. ஆமாம், உள்ளே போயிடும். இப்போ உள்ளே போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அடுத்து எங்கே போவோம், இந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு போவோம். அடுத்து என்ன ஆகும், 11 ஆகும். இப்போது 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 11 வந்து 10ஓட லெஸ்ஸாக இல்லை, 11 வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். இப்படி தான் ஃபார் லூப் ஒர்க் ஆகும். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும்னா, எக்ஸாம்பிள் ஒரு டிராஃபிக் சிக்னல் எடுத்துங்க. அந்த டிராஃபிக் சிக்னலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போது சிக்னல் வந்து க்ரீன் லைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வண்டியை ஓட்டு போயிட்டுருக்கும்போது க்ரீன் லைட்லாம் ஆப்வியஸாக இருக்கும். க்ரீன் லைட்டில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும். 30 29 29 28 27 சொல்லிட்டு க்ரீன் கலர் லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்ருக்கும். நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அதே ரோட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பார். அவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பார். எப்போது இந்த க்ரீன் லைட் வந்து ரெட்டுக்கு மாறுதோ அப்போ அவர் ரோடு கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பார். அப்போது இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஃபார் லூப்பில் தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லலாம். கரெக்டாக? ஸோ அந்த 30ன்ற செகண்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறாங்க ப்ரோக்ராமேட்டிக்காக. அந்த 30 செகண்ட்ஸ் எப்போ வந்து 0க்கு வருதோ அப்போ வந்து எல்லோ லைட் எரியும். ஆமாம் தானே? க்ரீன் லைட் எப்போ வந்து 5 4
3 2 1 வருதோ எல்லோ லைட் எரிஞ்சிடும். எல்லோ லைட் ஒரு 5 செகண்ட் எரியும். 5 4 3 2 1. எப்போ இந்த எல்லோ லைட்டு 0க்கு வருதோ அப்போ ரெட் லைட் எரியும். ரெட் லைட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் எரியும். 30 29. அப்போது எல்லா பைக்கும் ஸ்டாப் ஆகிடும். கிராஸ் பண்ண வேண்டியவர் கிராஸ் பண்ணிடுவார். ஸோ இதுதான் நம்ம ஒரு ஃபார் லூப்பில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மக்கிட்ட டிராஃபிக் ப்ரோக்ராம் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் இருக்கும். இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா சைக்கிள் ஈக்குவல் டு 1, சைக்கிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அதாவது இந்த டிராஃபிக் வந்து ஒரு டைம் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப் வந்து சொல்லுது. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 லூப் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு லூப்பும் ஒரு வேலையை பண்ண போகுது. இப்போது க்ரீன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரிய போகுது. எத்தனை நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்ஸுக்கு எரிய போகுதுன்னா 30 செகண்ட்ஸுக்கு எரிய போகுது. அப்போது I ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். I மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். அப்போது 30 29 அந்த மாதிரி எக்ஸிட் ஆகிட்டு வரும். எப்போ வந்து I வந்து 1க்கு வருதோ அப்போ வெளியே போயிடும். அடுத்து எல்லோ சிக்னல் எத்தனை செகண்டுக்கு 5 செகண்டுக்கு நம்ம I ஈக்குவல் டு 5 கொடுத்துக்கோம். அப்போ 5 செகண்ட் கொடுத்தோன்னா பிளிங்க் ஆகும். அதுக்கடுத்து ரெட் சிக்னல். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கோட் பண்ணிருப்பாங்க டிராஃபிக் சிக்னலில். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் சிக்னல் 30 29 28 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ சிக்னல் வந்துருக்கும் 5 4 3 2 1. அப்புறம் ரெட் சிக்னல். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஜாவாவில் உள்ள த்ரெட் ஆர் ஸ்லீப் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமோட ஒரு செகண்டையும் ஸ்லோ பண்ணும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா க்ரீன் 29 28 27 26 25. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் உங்கள் ப்ரோக்ராமிங்கோட மேஜிக்னே சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் வந்து பார்க்கலாம். ஃபார் லூப்போட என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஒன்று இருக்குங்க. அதுதான் ஃபார் ஈச். ஃபார் ஈச்னு என்ன பண்ணணும்னா இது வந்து அரே ஆர் கலெக்ஷனோட இதுவே டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா லைனாக பிரிண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து இண்டெக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபார் லூப் யூஸ் பண்ண மாதிரி int I ஈக்குவல் டு 5 6 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட நேம் கொடுத்தா போதும், அது லைனாக பிரிண்ட் பண்ணுறோம். சிம்பிளாக சொன்னால் ஒரு லிஸ்ட்டு ஒரு அரே எடுத்துக்கும். அந்த அரேயில் உள்ள எலமெண்ட்ஸை லைனாக பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. அதுக்கு தான் ஃபார் ஈச் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஓப்பன் ப்ராக்கெட் டேட்டா டைப் வேரியபிள் நேம் டேட்டா ஸ்ட்ரக்சரோட நேம், அதாவது அரே ஆர் கலெக்ஷன் அந்த இடத்துல இருக்க போகுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் ஈச் ப்ரோக்ராம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அதுக்காக நான் சொன்ன மாரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் சொன்னால ஒரு அரே ஆர் கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஒரு அரேவை யூஸ் பண்ணுறோம். லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேவை யூஸ் பண்ணுறோம். இந்த அரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் டைப் உள்ள அரே. இந்த அரேக்குள்ளே 4 இருக்குது. ஜாவா, சி, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் உள்ள ஒரு அரே. இந்த அரேவை நம்ம லைனாக பிரிண்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. இது என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அப்போது ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாமா, ஸ்ட்ரிங். அண்ட் இது வந்து வேரியபிள் டைப். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். இங்கே லேங்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வச்சுருக்காங்க. லேங் கோலன் அப்புறம் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நேம், அதாவது அரேவோட நேம் லாங்குவேஜஸ். இது கொடுத்தீங்கன்னா இப்போது பிரிண்ட் கொடுக்கும்போது லைனாக வந்துட்டுனா அது பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இன்ட்டு ஐ இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ஜாவா, சி, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி சொல்லிட்டு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து நம்ம வைல் லூப் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டெலிகிராம் சேனலில் வச்சுருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸு கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதில் ஒன்றும் இருக்காது, நம்ம இந்த வீடியோவில் சொல்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். வெறும் வீடியோ மட்டும் பார்க்க முடியுமா, அந்த நோட்ஸும் பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். அந்த நோட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிலே சொல்யூஷனும் இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு ஸ்கில் வளராது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் இனிஷியல் ஒர்க் மாரி உங்களுக்கு என்னது இதுன்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துக்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஜாவா ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா மாற்றம் வேணும், எதனா சஜஷன் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ நான் அத்தனை சொல்லிட்டேன். அண்டில் தென் பாய்.